ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? புளியாரப்பா, இந்த லெட்டரை படிக்கிற துளசி அப்பாக்குள்ள நீ தான் புகுந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். நான் முடிவா சொல்லுதேன், எனக்கு இனி மாப்பிள்ள பாக்காதீங்க. அப்படி யாராச்சும் வந்தா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். என்னக்கா? இல்ல புள்ள, உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். கதவு திறயேன். இல்லக்கா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குக்கா, அதான் படுத்துட்டேன். ரொம்ப தூக்கமா வருதுக்கா. அப்படியா? சரி, நீ படுத்துக்க, நான் வாரேன். இந்த புள்ள என்ன பகல்ல படுத்து உறங்குறா? நம்ம வீட்ல சரி, வாக்குப்பட போற வீட்ல போய் உறங்குனா விடுவாங்களா? நம்ம சொன்னா ஏதாவது சொல்லுவா. அப்பா கிட்ட சொல்லிதான் சத்தம் போட வைக்கணும். யார் சொல்றதுன்னு கேட்கவே மாட்டேங்கிறா. போ. நில்லு நில்லு, ஏன் இப்படி புலம்பிக்கிட்டு தெரியற? பாரு பாட்டி, இந்த தென்றல இப்ப உறங்குதான். நான் கூப்பிட்டா எந்திரிக்கவே மாட்டேதான். இப்ப சரியா என் கூட பேசவே மாட்டேங்க. அவ சொல்லுத நாம கேக்கலன்னு முறைச்சுக்கிட்டு கிடக்கா. இந்த பாரு, அவ என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டு பேசாம விடு. பாட்டி, மாப்பிள்ளை வராக. மாப்பிள்ளை? அவன் யாருல? டேய் குடு. இந்தா வா. இவனா? இவனதான் வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு சந்தோஷமா சொன்னியாக்கும். இவன் எதுக்குடி இங்க வரான்? கேள்வி ஏன் அப்படி சொல்லுத? இவர்தான் நம்ம வீட்டுக்கு வரப்போற முத மாப்பிள்ளை. நீ இரு, நான் போறேன். அடியே அடியே, இருடி இருடி, நானும் வரேன். வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. வாப்பா, உட்காரு உட்காருங்க. பாத்து உட்காருங்க. ஆமா, தென்றல் எங்க காணோம்? அவ உள்ளதா இருக்கா, படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லப்பா, அதான் உறங்குதா. ஹாஸ்பிடல் போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? நீ எதுக்குப்பா இப்படி பதறத? முதல்ல உட்காரு உட்காருங்க உட்காருங்க. இல்ல பாட்டி, அவளை பார்க்கத்தான் வந்தேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் ஒரு சின்ன டென்ஷன் ஆயிடுச்சு. தலைவலின்னு படுத்து கிடக்குறா. உறங்கி எழுந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். அது வந்து நான் போய் தென்றல. என்ன நீ போய் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லுதியா? இங்க பாரு, உறங்குனவளை உசுப்புனா இன்னும் கொஞ்சம் சேர்த்துதான் தலை வலிக்கும். வாய முடிவிட்டு பேசாம இரு. அது வந்து பாட்டி. என்ன கிழவி பொய் சொல்லுதோ? டீ காபி ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ பரவாயில்லைங்க, வேண்டாங்க. டீ சாப்பிடுறோம். வந்துட்டு டீ கூட குடிக்காம போனா அவங்க மனசு கஷ்டப்படும்லடா, அதான் டீ சாப்பிடலான்னு சொன்னேன். ஐயோ, பால் இல்லப்பா இது. ஐயோ ஆமால, மணி இன்னும் வரல. இந்த மணி இப்ப வந்துருவாரு. தொழுவுல புது பாலை கறந்து எடுத்துட்டு வர சொல்லுத. ஒருத்தி என்னடி பேசுத? அவன் வந்து டீ தண்ணி வைக்க கொள்ள நேரம் ஆயிடும். அது வரைக்கும் இந்த தம்பிங்க டீ தண்ணிக்காக தொண்ணாந்துட்டு குத்த வச்சிருப்பாங்களா? தம்பி, கடுங்காப்பி போட்டு தட்டா? பாட்டி, நம்ம கிட்ட அம்புட்டு பால் இருக்கு. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கடுங்காப்பி போடுறேன்ற. மணி வந்துட்டுமே. என்னடி நீ
இந்த பாட்டி போடுற கடுங்காப்பி நல்லா இருக்குன்னு சொல்லுவல்ல. நான் குடிப்பேன், மாப்பிள்ளை குடிப்பியா? அது, அவங்க எப்படி குடிப்பாக? ஏய் இவன் அக்காவை வேணான்னு சொன்னாலும் தங்கச்சிய கட்டிக்கிட சம்மதம் சொன்னவன் தானே. அய்யய்யோ. பால் இல்லன்னா என்ன, கடுங்காப்பியே குடிப்பா என்ன. இந்த கிழவி மானத்தை வாங்குது. என்னப்பா பால் இல்லாட்டி கடுங்காப்பி குடிப்பல்ல? ஆ, அவனுக்கு எது கிடைச்சாலும் போதும். பாட்டி, கடுங்காப்பி கூட போட்டு கொடு. மாப்பிள்ளையா அவன் இவனு மறுவாதலாம பேசாத. மறுவாதியா? இந்த சின்ன பயலுக்கு நான் மறுவாதி கொடுக்கணுமா? ஒடிக்கு இருக்க பிடிச்சவள. ஏலே உன்னை நான் மறுவாதியா கூப்பிடணும்னு சொல்லுதா, நீ என்ன சொல்லுத? சொல்லுடா, சொல்லு. அட சொல்லு. எனக்கு ஒரு பேரன் இருந்தா உன் வயசு தானே இருக்கும், அவனை போய் வாங்க போங்கன்னு சொல்லுவானா? அது மாதிரிதான் நீயும். இரு, கடுங்காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க வரேன். ஆளு வேணுமா இவன் மூஞ்சிக்கு? இரு, கடுங்காப்பி போட்டு பாட்டி பாட்டி பாட்டி, தென்றல் சும்மா தான் படுத்திருக்கா. அவ தலைவலின்னு போய் சொல்லுதா. ஏ கூறு கட்டவளே, அவன் உன் தங்கச்சியை தான் பார்க்க வந்திருக்கான். அவன் நம்ம கூடவே சரியா பேச மாட்டேங்க. இவன் வந்திருக்கான்னு அவகிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உடனே தான் கத்துவான். பாவம் பாட்டி, அவரு தங்கச்சிய பார்க்க விட மாட்டேங்கிற. ஏய், அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. நீ பாவங்க. இந்த பாரு, போய் உன் ஜோலிய பாரு போ. சரி சரி, அவங்க தனியா இருப்பாங்க, நான் போய் பேசிட்டு இருக்கேன். ஏய், என்ன இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. தலை இழுத்து போய் காப்பிய போடுறேன். மாப்ள, அந்த கிழவி உன்னை வச்சு செய்துப்பா. நீயும் அது சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற. சத்தியமா என்னால முடியலப்பா. டேய், எல்லாம் தென்றலுக்காகடா. நான் இப்ப டீ கேட்டதே தென்றல் எழுந்து வர வரைக்கும் நான் இங்க இருக்கணும் தான்டா. அமைதியா இரு. எல்லாம் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான். இன்னும் தங்கச்சி உறங்கிட்டு தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. பரவாயில்லைங்க. ஆமா, உங்க பாட்டி எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவாங்களா? இல்ல இல்ல, நல்லாதான் பேசுவாங்க. இப்பதான் கொஞ்ச நாளா புத்தியும் மாறி போச்சு, பேச்சும் மாறி போச்சு.